இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி விலாக் பார்க்கலாம். எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு காலையில் எழுந்து ஃபர்ஸ்ட் வந்து குளிச்சுட்டு வாசல் மட்டும் தொடச்சிட்டு கோலம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு விநாயகருக்கு கொழுக்கட்டை, சுண்டல், அப்புறம் வந்துட்டு பாயசம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கொழுக்கட்டை மாவு வந்துட்டு அணில் அந்த பிராண்டே வாங்கி அதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன். பூர்ணம் வந்துட்டு உடச்ச கடலை தேங்காய் வச்சு ரெடி பண்ணிட்டேன். அவங்களே கொடுப்பாங்க இல்லையா, அந்த மோல்டு வச்சு ஒரு கொஞ்சம் மட்டும் ட்ரை பண்ணேன். நான் ஒரு 4-5 ட்ரை பண்ணேன். மீதி எல்லாமே வந்துட்டு அவர் ரெடி பண்ணார். ரவுண்ட் ஷேப்பில் இருக்க எல்லாமே வந்துட்டு நான் கையிலேயே வந்து ரெடி பண்ணது தான். அண்ட் எழில் வந்துட்டு ஒன்று பண்ணியிருந்தான். அதுதான் இப்போ லாஸ்ட்டாக காமிச்சது. அதுவுமே வந்துட்டு வேக வச்சு பிள்ளையாருக்கு வந்து வச்சாச்சு. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து செம்ம கிளம்ஸி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து மீன்வேல் ரெடி பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டு ரவுண்டுமே வந்துட்டு கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்துட்டேன். எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்திருந்தது. அண்ட் பாயாசமும் வந்து பண்ணிவிட்டு பிள்ளையாரை வந்துட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த பிள்ளையார் வந்துட்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தவர் தான். லாஸ்ட் இயரும் இதுதான் வச்சு கும்பிட்டுருந்தேன். ஸோ இந்த தடவையுமே இதே வச்சு கும்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். வெளியேருந்து வாங்கிட்டு வந்தால் ஒரு தட்டில் வச்சு வாங்கிட்டு வரல, அந்த மாதிரி வந்து வெளியில் கொண்டு வர சொன்னார் அவங்க அப்பா. ஸோ அவனுமே வந்து அழகாக கொண்டு வந்திருந்தான் வெளியேருந்து. ஆல்ரெடி வந்து எருக்க மாலை அம்மா கோர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே வந்து எடுத்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு குட்டி வந்துட்டு பித்தளையில் பிள்ளையார் சிலை இருக்குது, அவரையுமே வந்து உட்கார வச்சாச்சு. அது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நானுமே வந்து ரெடி ஆகிட்டு வந்து வாசல்லேருந்து விளக்கேற்றிட்டு உள்ளியுமே வந்து விளக்கேற்றிருந்தேன். அப்புறம் விநாயகருக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வந்து படையெல்லாம் வந்துட்டு போட்டுட்டு சாமியுமே வந்து நல்லபடியாக கும்பிட்டுட்டு நம்மளுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்குமே வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு ஈவினிங் போல் வந்து கொஞ்சம் கடைக்கு போக வேண்டியிருந்தது. எழிலுக்கு வந்துட்டு கம்மிங் ஆகஸ்ட் 29 வந்துட்டு பர்த்டே. ஸோ அதுக்காக அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் தான் வந்து போயிருந்தோம். இந்த வேலை எல்லாமே அப்படி அப்படியே வச்சுட்டு பாத்திரம் கழுவுறது அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு தான் வந்து போயிருந்தேன். ஸோ கடைக்கு போயிட்டு வரவே வந்துட்டு ஒரு 7-7:30க்கு மேலே ஆயிடுச்சு. பட் காலையிலேருந்து ரெஸ்ட்டே இல்லாதனால ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது. வீட்டுக்கு வந்து கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் அலசி அப்படியே வந்து சிங்கில் வச்சுட்டேன். எழிலுக்கு மட்டும் தோசை ஊற்றி விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் வந்து காலையில் பண்ணிக்கலாம் அப்படியே வச்சுட்டேன். கிட்டே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.